அந்த ஏஜென்ட் மேல முதல்ல நீ போலீஸ்ல நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. ஆனா நீ அந்த ஸ்நேக ஆஸ்பத்திரி என்னால வேற எதுவும் பண்ண முடியாது. வர சிந்து. இப்படி சோதிக்கிறானே தெரியலையே. ஒண்ணுதான் குறைச்சல். நீ பாட்டு கேட்டுக்கிட்டே என்ன ஒரு மாதிரி தான் சும்மா விளக்கம் கேட்டுக்கிட்டு அருவருப்பா இருக்கா? ஏன் நான் நீ ரொமான்டிக் சாங் போட்டுட்டு வக்ரமா பாக்குறதுக்கு இருக்கிற வித்தியாசம் உனக்கு தெரியாதா என்ன? எப்பவுமே உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெரியவர் ஒருத்தர் குறுக்கால வந்தாரு, அதனாலதான் பிரேக். ரோட்ல யாருமே இல்ல, பெரியவருக்காக பிரேக் அடிச்சேன்னு போய் சொல்றியா? இதெல்லாம் நான் நம்பணும். நான் பாப்கார்ன் சாப்பிட்டதும் சரி, முகம்லாம் ஜூஸ் கொட்டி இருக்கு. சரி சரி சரி, நீ முகம் கழுவு. நான் பின்னாடியே போய் உட்காந்துக்கிறேன். சீட்டை ஃபோல்ட் பண்ணு. சரி இந்தா. அந்த செழியனையும் அவங்க அப்பனைய மிரட்ட சொல்லி மாப்பிள்ள செழியன் கைய உடைக்க சொல்லு. ஐயோ உடைச்சு விட்ட சொல்றேன். அப்புறம் எப்படி அவங்க காயத்ரிய கல்யாணம் மாதிரி நீ கை கட்டி தான் வாழ வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த வீட்டுல நீ ராஜா மாதிரி வாழலாம் இருக்கா. அத மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வை. ஐயோ போட்றா. மனசு வேணும். ஆள் பார்க்க அழகாதான் பாருக்கா. வண்டியை ரோட் சரி ரிவர்ஸ் ஆவது எடு. பைரவி, வீடு சேத்துல சிக்கிடுச்சு. இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ கார்ல ஏறு. நான் முடியாது, நான் இறங்குறேன். பைரவி, ஏன் பைரவி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல. வண்டியை கொண்டு வந்து சேத்துல விட்டுட்டு பேச்சு வர ஓட்ட மாட்டேன். மெதுவா எந்திரி. இல்ல பைரவி, நிஜமாவே கால் வலிக்குதான் கீழே விழுந்துட்டேன். எந்திரடா, மேல கால் எடு, மூச்சு முட்டுது. ஐயோ பாத்து பைரவி. என்ன பைரவி, நீ தான் என்ன பிடிக்க வேணாம்னு சொன்ன. ஒன்னும் குறைச்சல் இல்ல. இல்ல பைரவி, இப்படியே எப்படி போறது? ஒண்ணு ஜாலியா இல்ல இல்ல பைரவி. கை பிடிச்சுக்க, வா. பாத்து பாத்து பாத்து. போலீஸா? நம்ம வீட்டுக்கு எதுக்குடா? பாக்கா என்ன விஷயம் போய் கேட்போம். நீங்க சிந்து அடிச்சீங்களா? ஆமா அடிச்சேன். என்ன அப்போ? அவங்க அவ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவு வந்து வண்டியில ஏறுங்க. என்னது? நான் வந்து மிஸ் பண்ண வந்திருக்கீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? உங்களை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிக்கிறேன். அடிச்சு இழுத்துட்டு போவீங்களா? கூட்டிட்டு போவோம். அடாவடி பண்ணா அடிச்சு இழுத்துட்டு போவோம். ஹலோ, அவங்க யாரு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏய், பேசிட்டு இருக்க. அம்மா, சிவாவுக்கு அன்னபூர்ணிக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு. ஏறுங்க. என்னால ஸ்டேஷனுக்கு எல்லாம் வர முடியாது. அம்மாவை கூட்டிட்டு போறாங்க.
ஐசு ஐசு என்ன ஆச்சு? ஏன் அடற? அம்மாக்கு என்ன ஆச்சு? என்ன விஷயம்னு சொல்லு. அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சுன்னு. நீ கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. சரி, ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்களா? அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்களா? அவளை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? ப்ளஸ் கைது பண்ணிருக்காங்க. எதுக்காகப்பா மகாவை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க? கொடுத்துருக்காங்க. சரி ஐசு நீ வீட்ல இரு, நான் ஸ்டேஷன் போய் அக்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். வா போலாம். தண்ணி செமையா வருதுல்ல? வா தனியா கூட குடிக்கலாம், தப்பு இல்ல. வர வர உனக்கு வாய் ரொம்ப ஐய போகாது. இப்ப பாரு, இப்படி குளிச்சாதான் பைரவி உடம்புல இருக்க சேரெல்லாம் போகும். போ. ஆ, இதுக்கு மேல எங்க தள்ளி போறது? ஆ. ஆ. கூட்டிட்டு வாங்க. போங்க. என் வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு நிதி ஆயோக் நிதி ஆயோக் என்பது 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்ட குழுவேயாகும். அமைச்சகங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு திட்டக்குழுவிற்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் இந்த அதிகாரம் தற்போது நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ளது. நிதி ஆயோக் 2015 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நிதி ஆயோக் செயல்பட துவங்கியுள்ளது. சமூக பொருளாதார மேம்பாடு. சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையே ஆகும். சமூக பொருளாதார மேம்பாட்டை பின்வரும் குறியீடுகள் கொண்டு அளவிடப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஆயுட்காலம், கல்வியறிவு, புதிய மதியுரையக குழு எனப்படும் நிதி ஆயோக் என்ற அமைப்பினால் மத்திய மாநில துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் சமூகத்துறை முயற்சிகளை ஒருங்கிணைப்பில் பொருத்தமான தளத்தை உருவாக்க முடியும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதில் துணை புரிகிறது. தொழில்துறையில் தனியார் மற்றும் பொதுத்துறையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் விகிதம் அதிகரித்துள்ளது. இது அரசின் நிதியை அதிகரிப்பதோடு பொது செலவுகளையும் அதிகரிக்கிறது. ஆயுட்காலம். 2011ஆம் ஆண்டு இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சராசரி ஆயுட்காலம் ஆண்களுக்கு 65.8 80 ஆண்டுகள் மற்றும் 65.80 ஆண்டுகள் மற்றும் பெண்களுக்கு 68.33 ஆண்டுகள் ஆகும். பல்வேறு திட்டங்கள் மூலம் அதிகளவு சுகாதார நடவடிக்கைகளை வழங்குகிறது. ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு சேவை செய்வதற்காக 2018-19 மத்திய வரவு செலவு திட்டத்தில் தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை அரசாங்கம் அறிவித்தது. சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு கல்வித்திறன் முக்கிய பங்கு வகிக்கிறது. அனைவருக்கும் கல்வி இயக்கம் இந்திய அரசின் முதன்மை திட்டத்தின் அங்கமாகும். 6 to 14 வயதுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கை திறன்களுடன் கூடிய இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குவதற்காக செயல்படுத்தப்பட்டது. கல்வியில் தரத்தின் அளவை அதிகரிப்பதற்காக அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் RMSI, திறன் வகுப்பு, ஸ்மார்ட் கிளாஸ், மின்னணு கற்றல், லேர்னிங், இலவச கணினி திறன் வகுப்புகள் மற்றும் கற்பதற்கான இயற்கையான சூழல் வழங்குதல்.
வேலைவாய்ப்பானது முதன்மை துறையிலிருந்து 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலைக்கு வேலைவாய்ப்பு மாறியுள்ளது என்பது தெளிவாகிறது. அதிக எண்ணிக்கையிலான மக்கள் வேலை தேடி நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்கின்றனர். இதனால் நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரிக்கிறது. இதனால் அரசாங்கம் திறன் நகரம் திட்டத்தை தொடங்கியது. இது நகரங்களில் மருத்துவமனைகள், பள்ளிகள், வீட்டு வசதிகள் மற்றும் வணிக மையங்கள் போன்ற பல வசதிகளை அளிக்கிறது. வேலைவாய்ப்பை பொறுத்தவரை கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்துவதற்காக குறைந்த கட்டணத்தில் மின்சார வரிச்சலுகை போன்ற பல சலுகைகளை வழங்குவதன் மூலம் பின்தங்கிய பகுதிகளில் தொழில்துறையை தொடங்க தனியார் துறைகளை அரசாங்கம் ஊக்குவிக்கிறது. இதனால் வட்டார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குகிறது. அரசு துறையானது வீட்டு வசதிகள், சுத்தமான குடிநீர் வசதிகள் மற்றும் சுகாதார வசதிகளை தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் வழங்குகிறது. சுத்தமான நீர் மற்றும் சுகாதார வசதிகளை வழங்குவதால் நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்குகிறது. இதுபோன்ற வசதிகளை வழங்குவதால் மக்களின் வாழ்க்கை சுழற்சி அதிகரிக்கிறது. பொதுத்துறையின் முக்கியத்துவம். எந்த ஒரு பொருளாதாரத்தின் வளர்ச்சியிலும் பொதுத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. இது பின்வரும் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. பொதுத்துறை மற்றும் மூலதன உருவாக்கம். திட்டமிடல் காலத்தில் சேமித்து முதலீடு செய்வதில் பொதுத்துறையின் பங்கு மிக முக்கியமானதாக விளங்கியது. பொருளாதார மேம்பாடு. பொருளாதார வளர்ச்சி முக்கியமாக தொழில்துறை வளர்ச்சியை பொறுத்தது. சிறு தொழில்களுக்கு மூலப்பொருட்களை வழங்க இரும்பு மற்றும் எஃகு, கப்பல் போக்குவரத்து, சுரங்கம் போன்ற கனரக மற்றும் அடிப்படை தொழில்கள் தேவைப்படுகிறது. சமச்சீரான வட்டார வளர்ச்சி. பொதுத்துறை நிறுவனங்கள் தங்கள் ஆலைகளை மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதிகளில் அமைத்துள்ளன. இந்த பகுதிகளில் மின்சாரம், குடிநீர் வழங்கல், தன்னாட்சி நகரியம் மற்றும் மனித சக்தி போன்ற அடிப்படை தொழில்துறை மற்றும் குடிமை வசதிகள் இல்லை. பொது நிறுவனங்கள் இந்த வசதிகளை வளர்ச்சியடைய செய்வதன் மூலம் இந்த வட்டாரங்களில் உள்ள மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலைவாய்ப்பு உருவாக்கம். நாட்டில் வேலையின்மை பிரச்சினையை தீர்க்க பொதுத்துறை லட்சக்கணக்கான வேலைகளை உருவாக்கியுள்ளது. 2011ஆம் ஆண்டில் பணியமர்த்திய நபர்களின் எண்ணிக்கை 150 லட்சம் ஆகும். ஒரு மாதிரி முதலாளியாக பணியாற்றுவதன் மூலம் தொழிலாளர்களின் வேலை மற்றும் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்துவதற்கு பொதுத்துறை அதிக அளவில் பங்களிப்பு செய்துள்ளது. ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் அந்நிய செலாவணி வருவாய். சில பொது நிறுவனங்கள் இந்தியாவின் ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கு அதிக பங்களிப்பு செய்துள்ளன. மாநில வர்த்தக நிறுவனம், தாதுக்கள் மற்றும் உலோக வர்த்தக நிறுவனம், இந்துஸ்தான் எஃகு நிறுவனம், பாரத மின்னணு நிறுவனம், இந்துஸ்தான் இயந்திர கருவிகள் போன்றவை ஏற்றுமதி மேம்பாட்டில் மிகச் சிறப்பாக செயல்பட்டுள்ளன. நலிவடைந்த தொழில்களுக்கு பாதுகாப்பு. நலிவடைந்த பிரிவு மூடப்படுவதை தடுப்பது, பொறுப்பை ஏற்றுக்கொள்வது மற்றும் பலர் வேலையில்லாமல் இருப்பதை தடுப்பது. இது மட்டுமல்லாமல் மூலதனம், நிலம், கட்டடம், இயந்திரங்கள் போன்றவற்றை தேவையற்ற முறையில் மூடுவதை பொதுத்துறை தடுக்கிறது. இறக்குமதி மாற்று. சில பொதுத்துறை நிறுவனங்கள் குறிப்பாக முன்னர் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகவும் அந்நிய செலாவணியை சேமிப்பதற்காகவும் தொடங்கப்பட்டன. எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆணையம், ONGC, இந்திய எண்ணெய் நிறுவனம், பாரத மின்னணு நிறுவனம் போன்றவை பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடு. நாட்டை வளர்ச்சியடைய செய்வதற்காக பொதுத்துறையும் தனியார் துறையும் ஒன்றிணைந்து செயல்பட்டாலும் அவை வெவ்வேறு குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் கொண்டுள்ளன. அவற்றிற்கிடையான முக்கிய வேறுபாடுகள் சிலவற்றை இங்கே காணலாம். பொதுத்துறை, தனியார் துறை. தொழில்களின் உரிமையானது அரசாங்கத்திடம் உள்ளது. தொழில்களின் உரிமையானது தனிநபர்களிடம் உள்ளது. பொது வருவாய். வருமானம் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீது விதிக்கும் வரியை பொறுத்தது. பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை வழங்குதல் அல்லது கடன் வாங்குவதை பொறுத்தது. பொதுத்துறை தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியத்தை உறுதி செய்கிறது. தனியார் துறை தொழிலாளர்களை சுரண்டுகிறது. இது ஒரு சிலர் கைகளிலோ அல்லது பணக்காரர்களிடம் பெரும் செல்வத்தை குவிக்க அனுமதிக்காது. இது ஒரு சிலர் கைகளில் அல்லது பணக்காரர்களிடம் பெரும் செல்வத்தை குவிக்க அனுமதிக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களுக்கு NLC, SAIL, BSNL போன்றவை உதாரணமாகும். தனியார் துறை நிறுவனங்களுக்கு TVS மோட்டார்ஸ், அசோக் லீலாண்ட், டாடா ஸ்டீல் போன்றவை உதாரணமாகும். வரி ஏய்ப்பு இல்லை, வரி ஏய்ப்பு உண்டு. இவை சேவை நோக்கமுடையதாகும். இவை முற்றிலும் லாப நோக்கமுடையது. சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இடஒதுக்கீடும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது சமூக ரீதியாக பின்தங்கிய வர்க்க மக்களை பொருட்படுத்தாது. இடஒதுக்கீடு பின்பற்றப்படுவதில்லை.
தனியார் துறையின் வரையறை. தனியார் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு சொந்தமான, அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு மற்றும் நிர்வகிக்கப்படும் ஒரு தேசிய பொருளாதாரத்தின் பிரிவு தனியார் துறை என்று அழைக்கப்படுகிறது. தனியார் துறை நிறுவனங்கள் தனியார் அல்லது பொது வர்த்தக நிறுவனங்களின் அளவுகளின் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன. அவை 2 வழிகளில் உருவாக்கப்படுகிறது. அதாவது ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்குவதன் மூலமாகவோ அல்லது எந்தவொரு பொதுத்துறை நிறுவனத்தையும் தனியார் மயமாக்குவதன் மூலமாகவோ உருவாகிறது. தனியார் துறை என்பது நாட்டின் பொருளாதார அமைப்பின் ஒரு பகுதியாகும். இது அரசாங்கத்தை விட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களால் நடத்தப்படுகிறது. பொதுத்துறை பரந்து விரிந்து இருந்தாலும் கூட தனியார் துறை பங்களிப்பு தொடர்ந்து மிக பெரியதாக இருக்கிறது. இது நடுத்தர, சிறிய மற்றும் மிகச்சிறிய அல்லது நுண்ணிய அளவிலான தொழில் வளர்ச்சியால் ஏற்பட்டது. மேலும் குடிசை மற்றும் கிராம தொழில்கள் மற்றும் சிறிய அளவு தொழில்களின் உற்பத்தியின் பங்களிப்பு மொத்த மற்றும் சில்லறை வர்க்கத்தின் முக்கிய பகுதியாகும். தேசிய உற்பத்தியில் தனியார் துறையின் பங்களிப்பு பொதுத்துறையை விட அதிகமாக உள்ளது. சாலை, கப்பல் மற்றும் விமான வழி போக்குவரத்து மற்றும் நுகர்வோர் தொழில்களிலும் தனியார் துறை ஆதிக்கம் செலுத்துகிறது. முக்கிய தனியார் நிறுவனங்கள் இன்ஃபோசிஸ் நிறுவனம், ஆதித்ய பிர்லா நிறுவனம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் நிறுவனங்கள், டாடா குழும நிறுவனங்கள், விப்ரோ நிறுவனம், இந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனம், ஐசிஐசிஐ வங்கி நிறுவனம். தனியார் துறையின் பணிகள். தனியார் துறையின் முக்கிய செயல்பாடு புதுமை மற்றும் நவீனமயமாதலை உருவாக்குவதாகும். லாப நோக்கத்தோடு இயங்க கண்டறிவதற்கும், உற்பத்தியின் புதிய நுட்பங்களை கண்டுபிடிப்பதற்கும், உற்பத்தி நடவடிக்கைகளை விஞ்ஞான முறையில் நிர்வகிப்பதற்கும் அவர்களை தூண்டுகிறது. உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை மேம்படுத்தல் மற்றும் பராமரித்தல், இருக்கின்ற வணிகங்களை ஊக்குவித்தல் மற்றும் விரிவுபடுத்தல், மனித மூலதன வளர்ச்சியை ஊக்குவித்தல் வழங்குவதன் மூலம் அளிப்பு, பக்க நடவடிக்கைகள் மற்றும் தேவை பக்க நடவடிக்கைகளை கோருதல் மற்றும் நகரத்தில் முதலீட்டை ஈர்த்தல். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதார நாடாக இருப்பதால் விரைவான பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு நாட்டில் உள்ள தனியார் துறைக்கு பெரும் முக்கியத்துவம் அளித்துள்ளது. இந்தியாவின் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் துறையான வேளாண்மை மற்றும் பால் பண்ணை தொழில், கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு போன்ற பிற தொடர்புடைய நடவடிக்கைகள் முற்றிலும் தனியார் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளன.